ரீசெண்ட் டைம்ஸில் பால் நிறைய பேர்த்துக்கு அலர்ஜி ஆகுது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சாய் மில்க், ஆல்மண்ட் மில்க், ஓட்ஸ் மில்க் இப்படின்னு நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஆனால் இதிலெல்லாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்துருக்கும். நாம் இதை எல்லாத்தையுமே வீட்டிலேயே செய்யலாம். நான் சோயா மில்க் வீட்டிலேயே செஞ்சு பார்த்தேன். இதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சோயா மில்க் செய்யறதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சோயா பீன்ஸ் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சேன். ஊற வச்ச சோயா பீன்ஸை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து தோலை எடுத்து உரிச்சு வச்சுருங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு சோயா பீன்ஸை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி பவுலில் எடுத்துக்கோங்க. தோல் எடுத்த சோயா பீன்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்ச சோயா பீன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இது இன்னும் நல்லா அரைப்படணும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து ஒரு பவுலுக்குள்ளே வச்சு இந்த அரைச்ச சோயா பீன்ஸை வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் திப்பி இருந்தால் சுத்தமாக இதில் ஃபில்ட்ரு ஆயிரும். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நம்ம ஒரு பியூரான சோயா மில்க் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு சோயா மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணலாம். ஏன்னா சோயா பால் கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். கரண்டி விட்டு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாலை காய்ச்சலாம். பால் சுற்றிலும் ஆடை கட்டி பொங்கி வரும். அந்த டைமில் நிறுத்திக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை இப்போ வேறு ஒரு கிளாஸுக்கு மாற்றிடலாம். இந்த சோயா மில்க் ஒரு ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் ட்ரிங்க்கு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஒரு டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை குடிச்சிக்கோங்க. ஒரு சுவையான சோயா மில்க் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.